ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ஃபுல்லாக டிசென்ட்ரி, வாமிட்டிங்கு, ரொம்ப வாமிட்டிங், டிசென்ட்ரி. வாமிட் எடுக்கிறேன், அப்புறம் பார்த்தா நெக்ஸ்ட்டு டிசென்ட்ரி, அப்புறம் வாமிட் எடுக்கிறேன், நெக்ஸ்ட்டு டிசென்ட்ரி. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த குலோப்ஜாம் ஜீரா இருக்குது பாருங்களேன், இந்த ஜீராவை மட்டும் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. டக்கு நின்றுடுமா. நான் இப்போ தான் சாப்பிட்ருக்கேன். ஸோ கூட டேப்லெட்டும் எடுத்துருக்கேன். டீ குடிக்க சொன்னாங்க. டீ குடித்தாலும் டக்கு நின்றுடும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதான் டீ போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி நம்ம வயிற்றால போகும்போது, வாமிட் எடுக்கும்போது நம்ம டேப்லெட் எடுத்துக்கிட்டால் கூட நம்ம 2 வேளை சாப்பாட்டை நிறுத்திடுறது தான் நமக்கு நல்லது. நம்ம சாப்பிடாம இருந்தாலே கொஞ்சம் சீக்கிரம் சரியாயிடும். கம்ப்ளீட்டாக சாப்பாடை நிறுத்திட்டு கஞ்சி, டீ, இந்த மாதிரி டேப்லெட் எடுத்துகிட்டு ரெஸ்ட்டாக இருக்கிறது தான் நல்லது. நீங்கள் மேலே எதாவது சாப்பிட்டோம்னா இன்னும் வாமிட்டிங்கு, வயிற்றால போகிறது அதிகமாகும். ஒரு 2 வேளை வயிறை காலி விட்டுட்டு அப்படியே ஃப்ரீயாக விட்டுருங்க ஒரு 2 வேளை. அப்புறம் சீக்கிரம் சரியாயிடும். ஆனால் வேலை இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, சஷ்டி டைமு வீட்டில் படைக்கிறோம், வெறும் சாமிக்கு படைக்கணும், வேலை அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இதையும் நம்ம கடந்து தானே போகணும். லேடிஸு என்ன உடம்பு முடியலனாலும் எல்லாத்தையும் நம்ம கடந்து தான் போகணும். ஸோ எல்லாருக்கும் தோசை ஊற்றிட்டுருக்கேன். எனக்கு நான் டீ போட்டு குடிக்க போகிறேன். டீ போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்க்குறேன். ஆனால் ரெஸ்ட் எடுக்க முடியாது, மழை வந்துடும். அப்புறம் மாடியில் துணி எடுக்கணும். இப்படி ஏதாவது சில்லற வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் நேரம் உட்காந்து நம்ம செய்ய வேண்டியதான், வேறு வழியே இல்லை. எல்லாருக்கும் என்னுடைய சஷ்டி வாழ்த்துக்கள். தேங்க்யூ.